நீ இன்று எந்த நிலையில் இருந்தாலும் அதில் குறை ஒன்றுமில்லை. தொடக்கம் எங்கு இருந்தாலும் பரவாயில்லை. பல பெரிய மனிதர்கள் வந்த இடம் மிகவும் சாதாரணமானதே. ஆனால் அவர்கள் மட்டும் ஒருபோதும் ஒதுங்கி போகவில்லை. தோல்வி வந்தாலும் நின்றுவிடவில்லை. தொடர்ந்து முயன்றனர். வெற்றியை பார்க்கும் வரை அவர்கள் முயற்சியை நிறுத்தவில்லை. அதுவே அவர்களை பெரியவர்களாக்கியது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முன்னேறினால் 1 வருடம் கழித்து நீ இன்று இருக்கும் இடத்திலே இருக்க மாட்டாய். உழைப்பு மட்டுமல்ல, அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்க வேண்டுமெனில் படி. புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் கற்று. கூடுதல் சிறு தொழில் செய்ய வேண்டுமெனில் செய். உலகத்திற்கு நீ அளிக்கும் மதிப்பே பின்னர் உன்னிடம் திரும்பி பணமாக வரும். மதிப்பு உள்ளவன் அருகில்தான் செல்வம் வந்து சேரும். வாழ்க்கையில் உயரம் அடைவதற்கு தியாகம் மிக பெரிய அச்சாணி. நீ விட்டுவிடும் விளையாட்டு பயணங்கள், நீ விட்டுவிடும் சோம்பல், நீ விட்டுவிடும் சுக வாழ்க்கை உங்கள் எதிர்காலத்தில் இரட்டிப்பாக நன்மை தரும். ஒரு நாள் பெற்றோர் உன்னை பார்த்து பெருமையாக சிரிப்பார்கள். அப்போது உனக்கே பெருமை வரும். நான் செய்த தியாகத்திற்குரிய பலன் இதுதான் என்று. அது ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. பணம் என்பது காகிதம் மட்டுமல்ல, அதற்கு ஒரு விசேஷ ஆற்றலும் உண்டு. மனம் இரக்கத்துடன் இருந்தால் அந்த ஆற்றல் விலகி போகும். எனது வாழ்க்கையில் எதுவும் நேர்மையாக நடக்கவில்லை, எதிலும் பணம் குறைவாகத்தான் உள்ளது என்று நினைத்தால் அது நிஜமாகிவிடும். ஆனால் மனம் நம்பிக்கையுடன் இருந்தால் என் வாழ்க்கை முன்னேறிக் கொண்டிருக்கிறது, எனக்கு வளம் வந்து சேருகிறது, நான் மதிப்புள்ளவன் என்று எண்ணினால் செல்வம் உன்னிடம் வந்தே தீரும். நம்மை நாமே நம்பும் நாள் முதலே உலகமே நம்மை கவனிக்கத் தொடங்கும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அறிவை பெருக்கிக் கொள்ளும் பழக்கம், உடல் நலத்திற்கு சிறிய பயிற்சி, இலக்குகளை எழுதி வைத்து பின்பற்றுவது, இவை 3ம் பெரும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உண்டாக்கும். நீயே வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும். ஒரு நாள் நீ நல்ல வருமானம் ஈட்டுவாய். குடும்பத்திற்கு அமைதியையும் பாதுகாப்பையும் தருவாய். முளை உடனே தாக்காதே என்று முறைமத்தும் அந்த மாட்டி. இந்த நொடியில் நீ எடுத்த முடிவுதான் உன் வருங்காலத்தை மாற்றும். வாழ்க்கை ஒருபோதும் நம்மை விட்டு விலகிப் போகவில்லை. அதற்குள் எண்ணற்ற வாய்ப்புகள் மறைந்து கிடக்கின்றன. ஆனால் அவை எப்போது வெளிப்படுகின்றன தெரியுமா? நம் உள்ளத்தில் உள்ள பயம் கலைந்து நம் திறனை நாமே நம்பத் தொடங்கும் தருணத்தில்தான். ஒரு விதை நிலத்தில் புதைந்திருக்கும் போது அது இருளில் இருக்கும். ஆனால் அந்த இருள்தான் அதை வளர்க்கும். பின் அது மெதுவாக வெளிச்சத்தை நோக்கி குடைசல் செய்து மேலெழும். அதுபோல பல தடைகள், துன்பங்கள், தோல்விகள் நம்மை ஒரு நிலை வரை தள்ளி போடலாம். ஆனால் அதுவே உன்னை தயார் செய்து வலிமையாக்கிக் கொண்டு வருங்கால உயரத்திற்கு ஏற்றவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. காலையில் கண் திறக்கும் கணமே ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். இன்று நான் ஒரு படி முன்னேற வேண்டும். இன்று நான் என் நேற்றைய நிலையை விட மேம்பட வேண்டும். அந்த நினைப்பு ஒரு பேராற்றல். இந்த உலகிலுள்ள எல்லா பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய சாதனைகளும் அந்த ஒரு நினைப்பிலிருந்துதான் தொடங்கியவை. இவை 3ம் சேர்ந்து வாழ்க்கையை உருவாக்குகின்றன. தவறான பழக்கங்கள் கொண்டவருக்கு நல்ல வருங்காலம் வராது. உழைப்பால் வந்த பணம், அறிவால் வந்த பணம் நம்மை காப்பாற்றும். நல்ல இதயத்துடன் செலவிடப்படும் பணம் நம்மை வாழ வைக்கும். இந்த உரையை முழுமையாக கேட்டதுக்கு மனம் நிறைந்த நன்றி. உங்க வாழ்க்கை உயர வேண்டும் என்ற ஆசை உங்க கண்ணில் தெரிகிறது. அந்த ஆசையை மறக்காதீங்க. உழைப்பு உங்களை ஒரு கணம் கூட விட்டுவிடாது. உங்களை வளர்க்க இந்த பயணத்தில் நான் சொல்லிய வார்த்தைகள் ஒரு சிறிய தீப்பொறியாக இருந்தாலே எனக்கு அது பெருமை. நன்றி. உங்களது நேரத்திற்கும் உங்களது மனதிற்கும். உங்கள் வளர்ச்சி தொடங்கட்டும், உங்களது செழிப்பு மலரட்டும். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துகளுடன். நன்றி.